புரட்டாசி தொடங்க உள்ள இந்த நிலைமையில கனமழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அதே மாதிரி மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாகவும் காணப்பட போகுது. ஏன்னா நமக்கு செப்டம்பர் 24 வரைக்கும் நம்ம தேதிகள் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பா இந்த தேதி வரைக்கும் நமக்கு மழை பொழிவும் நீடிக்க போகுது. மிக கனமழை, ஓரிடங்கள்ல கன முதல் மிக கனமழைன்னு சொல்லி குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறோம். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்த்தோம், பகல் நேரங்கள் நல்ல ஒரு வெயில் காணப்பட்டது. ஆனா இது எல்லா நாளுமே இப்படியே இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. நாளை முதல் நமக்கு மழையும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதனால நிறைய மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 10ற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நண்பர்களே, தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா மழை ரொம்பவே ஒரு மோசமான இருக்க போகுது. ஒரு மிக கனமழை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும் கொட்டி தீர்க்க போகுது. இது வடகிழக்கு பருவமழையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்துல தான் இருக்கிறோம். அடுத்த மாதம் தான் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதே தொடங்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்த்துரும். புரட்டாசி தொடங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக போகுது. அதனால எல்லாருமே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய எந்த தேதிகளில் உங்களுக்கு மழை இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மழையிலேருந்து எப்படியாவது தப்பிச்சிருங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதிலும் குறிப்பா இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்தில் யாராவது உங்க உறவினர்கள், நண்பர்கள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு மிக முக்கியமா ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் இன்றைக்கு வானிலை அறிவிப்புகளே உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டு வருது. ஆகவே இந்த மழையினுடைய தீவிரம் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க, அந்த 10 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, இங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதிக மழை பொழிவுங்கிறது வரும் நாட்கள்ல இருக்க போகுது. அதனாலதான் மிக முக்கியமாக அவங்களுக்காவது குறைஞ்சபட்சம் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்களாவது பார்த்து பயன்பெறட்டும். கடுமையான ஒரு மிக கனமழையை பார்க்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு மிக கனமழையை பார்க்க போறாங்க. அதுக்காக மற்ற மாவட்டத்துல மழை வராது அப்படிலாம் கிடையாது. மற்ற மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் இருக்க போகுது. இந்த குறிப்பிட்ட இந்த 8-9 மாவட்டங்கள்ல முதல் மிக கனமழையும் வெளுத்து வாங்கிறோம். அதனால நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவுகள் தீவிரமடைய போகுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் மற்றும் அதீத கனமழையானது தமிழகத்துல எதிர்பார்க்கலாம். எப்பங்க இந்த ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்க, தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்போ தருவாங்கன்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மற்றும் கார்த்திகையில உங்களுக்கு அதி கனமழை மற்றும் அதீத கனமழையானது பதிவாகும். காரணம் புயல் சின்னங்கள். அடுத்தடுத்த நிறைய புயல் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காத்திருக்கு. தாழ்வு மண்டலங்கள் நிறைய உருவாகும். இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பலத்த மழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்கள்ல உங்களுக்கு அதி கனமழை மற்றும் அதீத கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் அடுத்த மாதத்துல வடகிழக்கு பருவமழையில உங்களுக்கு இன்னும் மோசமான மழை பொழிவுலாம் அதிகமாவே காத்திருக்கு. தமிழகத்தில் நாளை முதல் கனமழையாக தொடங்கி பின்னர் மிக கனமழையாக வெளுத்து வாங்கும். சரிங்க, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய மழை பொழிவை இப்ப நம்ம பார்க்கலாம். நாளையிலிருந்து உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கும் மழை பெய்யும், ஆனா பகுதியா இருக்கும். நாளைக்குலாம் நிறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாளை மறுநாள் முதல் மிக கனமழையாக கொட்டி தீர்க்க போகுது. ஆகவே எதற்காக இவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நீங்க எப்படியாச்சும் இப்படிப்பட்ட ஒரு மழையிலேருந்து தப்பிக்கணும். இப்படி ஒரு மழை வரப்போகுதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் உண்மை. இன்னும் நீங்க ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு வானிலை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்தணும். தயவு செய்து மற்றவர்களுக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நாளை முதல் கனமழை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாதுங்க. செப்டம்பர் 24 வரைக்கும் மழை இருக்கு. ஒவ்வொரு நாளும் கனமழை தான்.
எல்லா மாவட்டங்களுக்கும் குறிப்பிட்டு இப்போ 9 மாவட்டங்கள் 10 மாவட்டங்கள் சொல்லியிருந்தோம். அங்க வந்து கன முதல் மிக கனமழை. ஆனா மற்ற எல்லா மாவட்டங்களிலுமே நமக்கு மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது. சரி, முதலாவதாக மிக கனமழைய பார்த்துடலாம். உச்சகட்ட எச்சரிக்கை. கண்டிப்பாக ஒரு உச்சகட்ட எச்சரிக்கை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள் கேடிசிசி முழுவதுமாக மிக கனமழை பெய்ய போகுது. அடுத்ததாக வேலூர் மாவட்டம் முழுவதுமாக குடியாத்தம், காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் உண்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், சோமஸ்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து சாத்தனூர் அணை, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, செஞ்சி உள்ளிட்ட நிறைய இடங்கள், மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை படிப்படியாக இனி வரும் நாட்களில் அதிகரிக்க போகுது. ரெடியாக இருங்க மழை எதிர்கொள்றதுக்கு. அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், தேன்கனிக்கோட்டை, ஒசூர், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போகுது. கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க சற்றே எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கும் தான் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. வருகிற செப்டம்பர் 24 வரைக்கும் தொடர் கனமழை விடாமல் பதிவாகும். அதனால் ஒரு நாள் மழை 2 நாள் மழைலாம் இல்லை, செப்டம்பர் 24 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அநேக பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக வெளுத்து வாங்கும். தென் மாவட்டங்கள் நமக்கு வந்து தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் முதல் தென் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பெய்யவும் ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு வார காலகட்டத்துக்கு அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும். இனி வரும் நாட்கள் தான் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது. டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் நம்ம அதிக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே தொடர் கனமழை தமிழகத்தில் எதிர்பாருங்க. ஆகவே மற்ற மாநிலங்கள் கர்நாடகா, கேரளா மாநிலங்களிலும் சரி, அதே மாதிரி வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசாவினுடைய கடலோர பகுதி, தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் பரவலாக மழை பெய்யும். அதில் தமிழ்நாட்டிலும் மிக கனமழைக்கான தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்படும், சேதங்கள் இருக்க போகுது. காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மழையினால தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட போகுது. அதனால மழையிலிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க மக்களே. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில். எல்லா ப்ராடக்ட்டுமே பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க, பெஸ்ட் ஆஃபர்லையுமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.